ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைராக்கியல் ஸ்கீமா வச்சு ஜேசான் இல்லைன்னா எக்ஸ்எம்எல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நான் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாடலுக்கு போட்டிருப்பேன் ஜேசான் வச்சு. இப்போ இந்த ஹைராக்கியல் ஸ்கீமா வச்சு இந்த காம்பனன்ட்ஸ் வச்சு எப்படி வந்து ஜேசான் ஃபைலை நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹைராக்கியல் ஸ்கீமானே வச்சுக்கலாம். இது வந்து ஜேசான்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைல் மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி ஜேசான் ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண அதே ஜேசான் ஃபைலை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆர்கனைசேஷனும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட இது. நீங்கள் இன்புட்டாக பார்க்கணும் அப்படின்னா இதுதான் அதோட டேட்டா. ஓகே, நான் அதை தான் ஜேசானில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் வேலிடேட் பண்ணுறதுன்னா வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ மேப்பிங் போயிட்டு புதுசாக ஒரு மேப்பிங் போடுறேன். ஓகே, மேப்பிங் போயிட்டு மேப்பிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேப்பிங்கில் நான் என்ன பண்ண போகிறேன், சோர்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய சோர்ஸ் என்ன ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஜேசான் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஜேசான் பார்த்து. ஸோ நம்ம டைரெக்டாக ஜேசன் ஃபைலை சோர்ஸில் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஜேசன் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த பாத்துக்குள்ளே நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ என்னோட ஜேசன் ஃபைல் வந்து organization.json இந்த ஃபைல் பாத்துக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ அதை தான் இந்த பாத்தை தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இதுதான் ஜேசான் ஃபைல் பார்த்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ப்ரிவியூ டேட்டா பார்த்தா இதில் தெரியும். ஆர்கனைசேஷனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா இதில் வந்துடும். ஓகே, இப்போ இதில் போய்ட்டு டார்கெட்டும் நான் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆர்கனைசேஷன் அப்படின்ற டேபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது பாருங்கள். இப்போ நான் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறேன், ஹைரார்கி பார்சர். ஓகே, ஹைரார்கி பார்சர் யூஸ் பண்ண போகிறேன். பில்டர் ஒன்று இருக்குது, பார்சர் ஒன்று இருக்குது. பட் நான் பார்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே, இப்போ இன்புட் ஃபீல்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இது கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடும். அதை முடிச்சுட்டு இப்போ ஃபைல் பார்த்துக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்புட் ஃபீல்டு வந்துருச்சு, இன்புட் செட்டிங் வந்துருச்சு. இப்போ ஃபீல்டு மேப்பிங் போகிறோம். ஃபீல்டு மேப்பிங்கில் இது எல்லாமே பண்ணணும் இல்லையா. இப்போ ஆர்கனைசேஷன் நேம் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, அவுட்புட் ஃபீல்டு. இப்போ அவுட்புட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரூட்லேருந்து எல்லாமே கனெக்ட் ஆகுது. இப்போ நான் இதை வந்து இது கொடுத்தேன்னா ரூட்டை தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் எல்லாமே கொடுத்துட்டேன். சேவ் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணுறேன். ஓகே, வேலிடேட் ஆகலை. ஒய் இட்ஸ் நாட் ஓகே. டார்கெட் வந்து ஃபீல்டு மேப்பிங் பண்ணலாம். ஃபீல்டு மேப்பிங் வந்து ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ரன் பண்ணுறேன்.
ஓகே, இன்புட் செட்டிங் வந்து பஃபர் கொடுக்கக்கூடாது, ஃபைல் கொடுக்கணும். பிகாஸ் ஆஃப் தட் ஐ காட் ஏ ஃபெயிலியர். எனக்கு ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு, சாரி. பிகாஸ் ஐ ஏன் வந்து அப்படி வந்ததுன்னா, நான் பஃபர் கொடுத்துட்டேன். சொல்லி ஃபைல் தான் சூஸ் பண்ணணும். ஓகே, மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ ஹைரார்கி பார்சர் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதுக்கு அதே தான் கொடுத்தோம். இன்புட் ஃபீல்டு வந்து ஃபைல் பார்த்து கொடுத்துருக்கோம். அவுட்புட் ஃபீல்டு ஃபைல் மேப்பிங்கு. இது வந்து ரைட் கிளிக் பண்ணி மேப் ஆல் டிஸ்டன்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அவுட்புட் ஃபீல்டு பார்க்குறேன். அட்வான்ஸில் ஒன்றும் இல்லை, சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, டார்கெட் வந்து கொடுத்துருக்கேன். ரூட்டான்னு கேட்குது, நம்ம ரூட்டை தான் செக் பண்ணணும். ஓகே, டிஜிடி 1ன்னு இருக்குது, நம்ம டிஜிடி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபீல்டு மேப்பிங் போகிறேன். ஃபீல்டு மேப்பிங்கில் ஆட்டோமேட்டிக்காக அது ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால அது அதே வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ டேட்டா நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, டேட்டா வந்து எக்ஸல் பார்சர்லேருந்து வந்திருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் 78 to 86 வந்திருக்கு. பார்சல்லையும் அதே மாதிரி வந்திருக்கு. வந்து ஓகே, only one thing I have changed here. So what it is, ஹைரார்க்கியில் நான் வந்து பில்டர் சூஸ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து ஃபைல் தான் சூஸ் பண்ணணும். இன்புட் செட்டிங்ஸில் ஃபைல் சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்த நம்ம கிரியேட் பண்ண ஹைரார்க்கி ஸ்கீமா தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஃபீல்டு மேப்பிங்கில் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. Thanks for watching. Please subscribe my channel and support me. Thanks.